அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான வணக்கங்கள். நாம் இன்று பேச இருப்பது ஜோதிடத்தை பற்றி. ஜோதிடத்தில் லக்னத்தை பற்றி நான் பேசியிருந்திருக்கேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு லக்னத்துக்கும் உள்ள குணாதிசயங்கள் அப்படிங்கிற விஷயம் பேசியிருந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம உங்களோட பேச இருப்பது துலா லக்னம் அப்படிங்கிறது. துலாம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடமாக வரக்கூடியது. உடல் உறுப்புகள், உடல் அமைப்பில் துலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறாங்கனாக்கா, வயிற்றுக்கு உள்ளே உள்ள பகுதி, அதாவது அடிவயிறுங்கிறது கன்னிராசியில் வந்துடும். அதுக்கு கீழே அதுக்கும் உள்ளே உள்ள பகுதிகளை குறிக்கக்கூடிய இடம் துலாம் ராசி அப்படின்னு நம்ம முன்னோர்கள் தனித்தனியாக குறித்து வச்சுருக்காங்க. இப்போ துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னம் தான் பேசிகிட்டு இருக்கோம், ராசி பேசலை. ராசி என்னன்னு பேசுவோம், டீட்டெயிலாக பேசுவோம். இந்த துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன ஒரு பெரிய குணங்கள் இருக்கும், அதாவது மேஜராக என்ன குணங்கள் இருக்கும் அவங்கள்ட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்கள்ட்ட ஒரு நேர்மை கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு செயலையும் நேர்மையாக செய்யணும் அப்படின்னு பாடுபடுவாங்க. இந்த நேர்மையான குணம் அவங்களுக்கு நிறைய சிரமங்களை கண்டிப்பாக கொடுக்கும். நேர்மையாக நாமளே ஒரு சில விஷயங்களை நேர்மையாக செய்ய போவோம். நேர்மையாக தான் எல்லாமே செய்கிறோம், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எல்லாரும் ஒரு சில கோட்பாடுகள் மீறி கொஞ்சம் கொஞ்சம் போவாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். நம்ம செய்கிறது தவறா சரியா அப்படிங்கிற சாப்டருக்கு நம்ம போக வேணாம். ஆனால் அந்த துலா லக்னத்திற்கு உரிய குணாதிசயங்களில் நேர்மை என்பது மிக பிரதானமாக இருக்கிறது. துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் நேர்மையான குணங்களை பெற்றவர்கள். இதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பாட்டு கூட சொல்லியிருக்காங்க, உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்படின்னு. இதுதான் உன்னை அறியுதல் அப்படிங்கிறது. அதாவது நம்மளை நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அதான் வெற்றினா என்னங்க பெரிய வெற்றி? வெற்றிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம நினச்ச விஷயங்களை நம்ம சாதிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க. உடனே நம்ம வெற்றி அப்படின்னாக்கா பல கோடி ரூபா நமக்கு முன்னாடி கொட்டி நமக்கு வேலையெல்லாம் போயிடுச்சுனாக்கா அதை விட பெரிய கொடுமை வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் நாம் அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் நாம் சிறுக சிறுக வெற்றி பெற்று கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான வெற்றி. துலா லக்னத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக இருக்கக்கூடிய குணங்களில் இந்த நேர்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் உணர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.